இப்போ சொசைட்டில இருக்க காமன் என்கொயரிஸ் என்னன்னா தைராய்டு. தைராய்டுனா என்ன? ஆக்சுவலாக தைராய்டு அப்படிங்கிறது ஒரு கிளாண்டு நம்ம இந்த தொண்டை பகுதியில் வந்து இருக்கு. ஸோ மூளையில் வந்து என்ன அப்படி இருக்கும்னா பிட்யூட்ரி அப்படின்னு இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா தைராய்டு கிளாண்டுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து அனுப்பும், ஸ்டிமுலேட் பண்ணுறது இது பண்ணி தைராய்டு ஹார்மோன்ஸ் T3 T4 அப்படிங்கிறத சுரக்க வைக்கும். இந்த T4ல வந்து 4 அயோடின் இருக்கும், T3ல 3 அயோடின் இருக்கும். இந்த T4ல இருக்க ஒரு அயோடினை கொடுத்துட்டு T3ங்கிற ஹார்மோன் தான் உடம்புல எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். நீங்கள் நடக்கணுமா, தூங்கணுமா, சாப்பிடணுமா, உங்கள் செரிமான மண்டலமா, தோலா, முடியா, நகமா, ஒவ்வொரு செல்களும் சீராக வேலை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு எரிபொருளாக வந்து இந்த தைராக்சின் ஹார்மோன் விளங்கும். ஹைப்போதைராய்டுனா என்ன, ஹைப்பர் தைராய்டுனா என்ன? ஏன்னா இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த TSH லெவலை பார்த்துட்டு கம்மியாக இருக்கிறது வந்து ஹைப்போதைராய்டு, TSH லெவல் அதிகமாக இருக்கிறது வந்து ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இந்த பிட்யூட்ரியிலேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த தைராய்டு கிளாண்டுக்கு வந்து சிக்னல்ஸு, அது வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டை வந்து உற்பத்தி பண்ண வைக்கும். போதுமான அளவு தைராக்சின் ஹார்மோன் உற்பத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணும், இந்த TSH ஹார்மோன் மெனக்கடும், நிறையா ஃபோர்ஸ் போட்டு இதை நார்மலாக கொண்டு வர வைக்கும். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா, அது ஃபோர்ஸ் போடும் பொழுது நிறைய எனர்ஜி போடும், அப்போ அது அதிகமாகும். ஸோ அந்த TSH லெவல் அதிகமாக இருந்ததுன்னா அது ஹைப்போதைராய்டு. ரிவர்ஸ் இது வந்து என்ன அப்படின்னா, ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம வேலை செய்ய வேண்டாம், கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ TSH லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுதான் ஹைப்பர் தைராய்டு. தைராய்டுக்கு என்ன சிம்டம்ஸ்? ஹைப்போதைராய்டை பொறுத்த வரைக்கும் ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு ரெண்டும் வந்து ரொம்ப வாஸ்டாக நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த ஹைப்போதைராய்டில் அவங்களோட மெட்டபாலிசம்லாம் கொஞ்சம் சீராக வந்து இருக்காது. நார்மலாக இவங்களுக்கு என்ன இருப்பாங்கன்னா, உடல் பருமன் ஆகிட்டு போவாங்க, முடி அதிகமாக வந்து கொட்டும். சில பேருக்கு வந்து என்னென்னா குளிர், சில பேரில் பல பேருக்கே வந்து அவங்களால வந்து குளிர் தாங்க முடியாது, உடம்பு எப்பொழுதும் உஷ்ணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே இது ஹைப்பர் தைராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும் ஹைப்போதைராய்டுக்கு, ஏன்னா மெட்டபாலிசம் சரியாக இருக்காது, ஜாயிண்ட் பெயின் அப்படியெல்லாம் இருக்கும், எலும்புகள் கொஞ்சம் வீக்காக இருக்கும். இதே இது ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிறப்ப இவங்க உடல் பருமன் ஆகுறாங்கன்னா இவங்க வந்து உடல் இளைப்பு வந்து இருக்கும். அதிலும் இந்த ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்கள் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக அதில் தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஒரு கண் வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு கண் வெளியே தள்ளின மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஹைப்போதைராய்டுக்கும் ஹைப்பர் தைராய்டுக்கும் வேரியேஷன் இருக்குது. இந்த ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். ஸோ அதனால ஆனால் சில பேர் சிம்டமேட்டிக்காக இதுவும் இல்லாமல் கூட வந்து இருப்பாங்க. நிறைய பேர் தைராய்டு இருக்கானா என் தொண்டை வீங்கி இல்லை அதனால எனக்கு தைராய்டு இல்லை அப்படின்வாங்க. ஸோ அது ஒரு வகையான ஒரு விஷயம், காய்டர் மாதிரி. அதனால வந்து என்னன்னா எல்லோருக்கும் அந்த வீக்கம் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தைராய்டுக்கு என்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா கரெக்டாக தெரியும்? ஸோ தைராய்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா காலையில் ஒரு 6:30 மணிக்குள்ள FT3 FT4 TSH இது மூணும் வந்து டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிறது என்னன்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் தான். பட் அது தெரியாமல் மாத்திரைகளை ஏற்றிக்கிட்டே வந்து போவாங்க. இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டுக்கு ஆன்டிபாடிஸ்க்கு வந்து இருக்குது, தைராய்டு மைக்ரோசோமல் ஆன்டிபாடிஸ், பெராக்சைடு ஆன்டிபாடிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்கன்னா அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க, நம்ம இந்த தைராய்டை ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தைராய்டை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமா? ஸோ இது பார்க்கணும். இப்போ தான் நான் தைராய்டு புதுசாக டயக்னோஸ் பார்த்துருக்கோம், நோய் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு, நான் ஹார்மோனல் பேஸ் மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப க்ரானிக்காக நம்ம ஹார்மோனல் மெடிசன்ஸ் போட்டுட்டு இருந்தோம், லிவோதைராக்சின் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நார்மலாகவே உங்கள் கிளாண்ட் வந்து செக்ரீஷன்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ ஸ்டிமுலேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினம். தைராய்டு பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் என்ன? தைராய்டு பேஷண்ட்ஸ் காலிஃப்ளவர் அவாய்ட் பண்ணும், முட்டைக்கோஸ் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சில இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் கூட உரிய முறையில் ஒரு பீரியாடிக்காக நம்ம எடுக்கும் பொழுது நல்ல பலன் தான் தரும். அதனால சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. எல்லா உணவுகளும் எடுத்துக்கலாம், துரித உணவுகள் வேண்டாம், அதை தான் அவாய்ட் பண்ணணும். எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை நான் தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்? ஸோ இப்போ நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு தைராக்சின் ஹார்மோன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்திற்கு ஒரு முறை வந்து பார்க்கலாம். ஸோ அந்த நல்லது. ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து நம்ம தைராய்டை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப மாதத்திற்கு ஒரு முறை பார்த்துக்கலாம். இந்த 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டாக்டர் என்றைக்கோ எழுதி கொடுத்த மெடிசனை அப்படியே வச்சு சாப்பிட்றதுலாம் மிகவும் தவறான ஒரு விஷயம்.